சரோசா, என்ன டெய்லர்? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திருச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடு. டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டெய்லர், ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு. ஒரு பெரிய மனுஷன் பழம் பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத. இத கரெக்டா கவனி. சிரிப்பு இன்னைக்கு திருந்துவேன், நாளைக்கு திருந்துவேன், தினம் நானும் பொறுத்து பாக்குறேன். அண்ணாட உன் கூட இதே அக்க போறா போச்சு. தினம் சினிமாவுக்கு போறியே, அப்படி இந்த சினிமாவில என்னதான் ஆடுதோ என்னதான் பாடுதோ? ஏய்யா, கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? சேர்ந்தா மாதிரி 2 ராத்திரியாவது வீட்டுல தங்கி இருக்கியா? கேக்குறல்ல, உணவு மாதிரி ஏன் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்கேன்? பதில் சொல்ல. எனக்கு அப்பா சினிமாவுக்கு போறது கூட சங்கடமா தெரியலமா. இச்சத்தோட பசங்க சரியா கால் கூட கழுவு தெரியாது, அவங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறாரு. எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? அவனை ஏன் முறைக்கிற? சின்ன பசங்க தான் அவனுக்கு சிநேகிதமா? கையக்கரையில கால்தா இருக்கிறான், அவன் உனக்கு சரி மனுஷனா? இப்ப கூட அவன் கூட தனியா சினிமாவுக்கு போயிட்டு வர்ற? இல்ல, எங்கிட்ட 50 காசு தான் இருந்தது. அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு. அவன் 1 ரூபா வச்சிருந்தேன். இன்றோல தட்டு முறுக்கு வாங்கி திக்கணும்ல, அதனாலதான் அவன் கூட போனேன். தப்பா இது? நீ சரியான ஆள்பா. நான் 20 பைசா கேட்டா 10 இல்ல, எங்க அக்காவுக்கு மட்டும் 30 ரூபாய் திருடுறியா? சரி சரி, நான் உனக்கு 50 பைசாவே தர்றேன். ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி. போலாம். மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாம நினைச்சேன். ஐயோ, சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னம்மா இந்த அலையாத்து பாத்தியாடா, பணத்தை எண்ணி வச்சிருந்தேன்டா. 30 ரூபாய் காணாமடா, 30 ரூபாய காணாம். ஏடா அழகப்பா, நீ தானே பொட்டிக்குள்ள இருந்த பணத்தை எடுத்த. ஏப்பா விளையாடுறியா? நான் காலையில போனோம், இப்பதானே வரேன். நீ தானே மத்தியானத்துல இருந்து வீட்லயே. ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு என்கிட்ட 10 பைசா கடன் கேட்டியல்ல, இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கிய, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா, பண்றதெல்லாம் பித்தாட்டம். அவன் மேல ஐயா பழி போடுறேன். இப்படியேதாம்மா தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற? அண்ணாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிடுறது, கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டியிருக்கு. அடே அடே அழகப்பா, இது ஆண்டவனுக்கே அடுக்காதுடா. பழனிசாமி, யோ பழனிசாமி, குடியா? என்கிட்ட இல்ல டெய்லர். யோ வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையாயா? நீ வேணா டிராயரை திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா. என்கிட்ட இல்ல டெய்லர், பேசாம வேலை பாரு. யோ மாச கடைசியா ஓர அடிக்கிறதுங்க, ஆனா ஒட்டு போடுறதுங்க, ஆனா இல்லன்னா ஒரு 4 நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரி ஆடுவனா? ஏய் ஆறுமுகம், எழுந்திரி. ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் 10 பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா. ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர், இல்ல. கடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க. நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. ஏங்க வாங்க உட்காருங்க. எழுந்திரியா மேல எடுத்து கூட்டி படிச்சுட்டு போயா தேண்டா. உட்காருங்க. போயா போடா. போவானா? அப்புறம் வந்து பழைய துணி தப்புங்களா? பழைய துணியா? ஐயோ, அத நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சுங்களே. எங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலேயே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தம் தானே. சரிங்க, அப்ப வர இருங்க, கொண்டாங்க. வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க. இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க. பெல்ட்லாம் தப்பீங்களா?
என்னங்க பெருசு பிரமாதம்? இந்த ஆனக்கால் பேண்ட் தானே 3 ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? பரவாயில்லைங்க, ஒண்ணு வேணும். சே முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். ஆறுமுகம், சாருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு வா. ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம். என்ன எங்கடா இதுல வச்சு 5 ரூபாய் காணோம்? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பரலாங்க போய் எடுத்துட்டு வந்து. பரவாயில்ல விடுங்க, நான் தரேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகம் வாங்கிடா, போய் 2 காபி வாங்கிட்டு வா. அப்படியே அவனே ஒரு காபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காபி வேற அழுகுதுங்களா? போடா. ஏய், கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க. அப்படியே புளூ நூல் ஒரு 2 வாங்கிக்க. ஏய், நைலான் பட்டன் தான் விசாரி, வாங்கிட்டே வந்துடுறா. அது பாருங்க, பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கெட்டு போயிடும். புளூ நூல் வந்தவொடனே தைச்சிடுறேன். பாவங்க, பையனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லியிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க. இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. அப்பா, இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா. சாப்பிடுங்க. 8 ஆள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க. இந்தாங்க. எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மீதி 2 ரூபா தான் இருக்கு. போதுமா? போதும். ஒரே அடி சாத்தியம் போடா. விடாதீங்க, 2 போட சூழல்கார. என்ன டெய்லர்? வாங்க அழகு, உட்காருங்க. இன்னைக்கு என்ன லீவா? ஆமாங்க, பர்மனன்ட் லீவ். ஆட கஷ்டகாலமே, வருஷக்கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த 1 வாரமா தானே வேலைக்கு போறீங்க. அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மேஸ்திரி, போய் அவன் வேலையே வேணான்ட்டு வந்துட்டேன். ஓ, அது சரி. கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே. வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டலெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி, கோவிச்சுக்காதீங்க. இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே. சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கமாயிட்டுது. நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா? நவகிரகமா? இல்லடா, இது காஜாடுறா. சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே, பாதி சாப்பிடுறது. இல்ல சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற. ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? சாரு சொன்னாரு, கந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேன்னு தான். சார் யாருன்னு தெரியுதா? என்னங்க இது? போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினாரு ஒரு நாய்க்கரு. அவர் புள்ளைங்க பேரு மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. இவர் எப்பவுமே இப்படித்தாங்க, டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திட்டே இருப்பாரு. அப்புறம் அழகு, அடுத்த நாடகம்லாம் தயாராயிடுன்னு கையும் சொன்னாரு. எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பாத்துட்டு இருக்கேன். ஏங்க, நம்ம பழனிக்கு என்னாச்சு? அவனை போக சொல்லுங்க. 50 ரூபா தான் கொடுக்குறாங்கிறான். இதுல வேற 2 டூயட் வேணுமாமா. 200 ரூபா கொடுத்தா பேச, இல்லன்னா போறான்ட்டேன். அது சரி, கதாநாயக கட்டி பிடிக்கிறது சாதாரண விஷயமா? அதுல வேற 2 டூயட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க. 200 ரூபாய் தரமாட்டானாமா? நீங்க இன்னும் கூட கேட்டுக்கணுங்க அழகு. ஏங்க, அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே. ஐயோ, எனக்கு அதெல்லாம் வர. உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கு. நம்ம சர்வசா வீட்டுக்கு பின்னால் தாங்க ஒத்திக்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நிஜமா எனக்கு நடிக்க தெரியாது. ஆனா உனக்கு நடிக்க தெரியாது, இருந்தாலும் யார் வேற போறா? ஒண்ணு இதுக்கு முன்னாடி நாடகத்துல ஆக்கிட்டு கொடுத்துருக்குதா? அது என்ன அப்படி கேக்குறீங்க? 100-150 நேரத்துல ஆக்ட் கொடுத்துருக்குது. அதே அப்பா. பேசுங்க சார். என் காதில் தேனாக பாய்கிறது. பாயம் எஜமா, பாயம். உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய எஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. நிஜமா? ஆமாங்க, வாங்க. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஐயோ அழகு,
சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேஸ் ஐயா. இந்நேரம் நான் ஜாக்கெட்டாவது தைச்சிருப்பேன். நானும் வந்து குழந்தைக்கு சொன்னது வெத்தலை வச்சு அழைச்சாங்களா? நானும் அப்படியே பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் மகன் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதை பார்த்து நை நை நைன்னு பேசிட்டு வந்துருக்கிறியா? சரி விடுங்க ஐயா. சும்மா இருங்க தம்பி. வீட்டுல இருக்கிற குண்டா சட்டி பானை இதெல்லாம் அரமான வச்சல என் மகன் நாடகத்தை பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அதை வந்து கருத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே நிறைய திருப்பி பாத்துக்காமா அங்கேடா செவத்துனோன்ற. இதுக்கு முன்னாடி காமெடி எல்லாம் செஞ்சிருக்கேன்லம்மா? ஓ, எத்தனையோ பிரைஸ் வாங்கியிருக்கேன். சரி இப்ப நெல்லு. வாபா கண்ணம்மா. ஆமா உடனே கட்டி பிடிச்சிரு. நான் கண்ணனாலே பார்த்து சொன்னேன். ஆமா சார். போ அப்படி போ. இந்தா ஒரு தடவை என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க நின்னு வேடிக்கை பாரு. நல்லா பாத்துக்கோ. கண்ணம்மா. இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்ல. நான் நல்லா தாங்க நடிச்சேன். அவன் ஓன்ட்டு தாங்க இப்படி பண்றான். அட பைத்தியக்காரா, அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? பொம்பளைங்களை கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான். ஆமா, நீ எவ்வளவு காசு கொடுத்த? 25 ரூபாங்க. அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி. அப்பதான் 4-5 தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, விட்டுறாத போ. இங்க வா, பாத்துட்டீல்ல என்ன செஞ்சாலும் தெரியுமில்ல, இதே மாதிரி செய்யணும். கொண்டா இங்க நில்லு. அம்மா ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசுங்க. நீங்க செய்ய பார்க்கலாம். ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்சமான அருவங்கிறது இருந்தா இந்த மாதிரி நீ செஞ்சிருப்பியா? போயும் போய் ஒரு நடிகையோட அம்மா கிட்ட போய் பல்ல காட்டிட்டியாப்பா. அட ஒரு நல்ல வேட்டு துணி கட்டி வந்தியா அங்க ஆப்டோஸரோட மரியாதையே போச்சு. ஏதோ இந்த ஒரு தடவை பேசாதயா, எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆனா அப்படித்தான் சும்மா பேசிட்டியா? டீய குடி குறை கஞ்சி கஞ்சினிய. என்ன அப்பா பிள்ளை பழையபடி தகராறா? சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தமாசு பண்ணிட்டு இருந்தேன். தமாசு. நல்ல வேலை நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு சந்தேகத்துல வந்தேன். நான் நாளைக்கு ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். நீங்க மட்டும் அன்னைக்கு பணம் கொண்டு வந்து தரலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். போ சரோஜா, பணம் என்ன பெரிய பணம்? 30 ரூபாயெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேன். இருப்பீங்களா? இல்ல எங்க அம்மா மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. அதை நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன். அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் கொடுக்கறேன். அப்ப நான் போயிடுறேன். காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கா? அப்ப நான் வரேன். எங்கடா பூனையாட்டமா நழுவுற? ஏண்டா மாசம் உங்க அம்மா 50 ரூபாய் பணம் கொடுப்பாளோ? அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ? அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி கொடுப்பியோ? அழகு ஏடா. ஏண்டா 6 ஆயப்ப 100 சம்பாதிச்ச காசுன்னு நினைச்சாது. தெரியாம ஒரு தடவை தப்பு. நான் தெரியாம தாண்டா செஞ்சேன். ஏதோ ஒரு சின்ன சிறுத்தை பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம். ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா? தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்டுட்ட? அடே நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. செத்த அப்பட பார்த்த உடனே எங்க நான் கேட்ட போறேன்னு 10 காசு சிகரெட்டை மறைச்சவன்ல நீ. செத்த ஓட்டானு நல்ல அப்பாவா? நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டியா? என்ன மன்னிச்சு விட்டுருவியா? எறா கைய எதுக்கு நீ தாத்தா பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா, புறவுக்கே நீயும் போகணும். அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவமா? சரோசா, என்ன டெய்லர்? குப்பை கொட்டுறியா? ஆமா டெய்லர். கட்டு கட்டு. ஒரு நல்ல துணி கூட கிடையாது.
இதுக்காவது அடுத்த ஜென்மத்துல ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கணும். ஹலோ, வாங்க சார். வணக்கம் சார். ஹலோ. நேற்று ஒத்தியில உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் சார். என்ன பிரமாதம்? உங்க காமெடி சீனை தானே எல்லாருமே ரசிச்சாங்க. காமெடியில் என்ன சார் இருக்கு? என்ன இருந்தாலும் ஹீரோனா தானே சார் ஒரு மரியாதை. அப்புறம் இது தெரியலங்களா? பாலிஸ்டர். உங்ககிட்ட நிறைய துணி இருக்கா? ஏன், என்ன விஷயம்? இல்ல, நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும் சார். நேற்று நீங்க ரிஹர்சல் போட்டு வந்தீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாளைக்கு இரவல் தர்றீங்களா? எங்க அம்மா சத்தியமா நாளைக்கு ராத்திரியே திருப்பி கொடுத்துறேன் சார். அப்பா அழகப்பா, சேடு நெசமாலுமே நீதானா? சூட்டு கோட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அசல் எம்சிஆராகவே இருக்குதுடா. ஆமா, இதெல்லாம் ஏதரா? நாளைக்கு ஒரு நாளைக்கு இரவல் வேணும்னு சாரு கிட்ட கேட்டேன்னா சாரு கொடுத்தாரு. ஏய், நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னடா, எப்பவுமே நீயே போட்டுக்க. சாரு கொடுத்ததுனே திருப்பி கேட்கவா போறாரு? ஏனுங்க அப்படிதானே? அது சரி. போப்பா, அதெல்லாம் தப்பு. இப்படியா இருவா? ஆமா, நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்ப போறீங்க? ஆமா சார், எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது. அதான். வேண்டிய பொண்ணா? இதெல்லாம் உண்டா? யாரும் அந்த பொண்ணு? எத்தனை நாள பழக்கம்? சிறுசுல இருந்தே பழக்கம். அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும். ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன். சரி, செட்டப் பெஸ்ட் ஆஃப் லக். நான் போயிட்டு வரேன். ஏன்பா? முதல்ல அந்த கூலிங்க கிளாஸ் எடுத்து மாட்டா. சரோசாவை வர சொல்லி இருக்கிறேன். சரோஜா எதுக்குப்பா வர சொன்னேன்? சரோசா வா. சத்தியமா சொல்றேங்க, உங்களை எப்போ வேட்டிலே பார்த்துட்டு இப்ப இந்த ட்ரெஸ் உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதங்க. பிரியப்பட்டான நேதி கனவீதனை நான் தான் வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மாவாட்டிட்டு இருந்த கையோட என்ன கூட்டு வந்துட்டாரு. சரி, நீ போ சரோஜா. அப்ப நான் வரேங்க. பாத்துட்டீங்களா? போ. ஏப்பா, சரோஜா எதுக்குப்பா போய் கூட்டு வந்த? அடே, புதுசா ஒரு துணி போட்டா நம்ம ரவ் பண்ற பொண்ணுங்களா பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கத்தானா செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சரோஜாவை கூட்டிட்டு வந்தேன். உண்மையிலேயே சொல்றேன்ப்பா, நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ண. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா, அந்த நாடக ஒத்திகை என்னைக்குன்னு சொன்னா நாளானிக்கா? ஆமா. இல்ல, நடிகையுடைய அம்மா வருமல்ல? வாங்க கவுண்டர். என்னடா காலையனா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பட்டகிட்ட எல்லாம் பலமா இருக்கு? மருதமலை வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே, அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய், உன்னை எல்லாம் கத்திரிக்கோளாலே அடிக்கணும்டா. கூடப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசால கிழமையாச்சு. இன்னைக்கு என்ன கோயிலு? ஞானிக்கு ஆதரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்திலாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடவா முடியும்? அது எப்படி? விட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காரியனா, எப்ப பார்த்தாலும் இப்படியே சலிச்சுக்கிற? ஏண்டா, விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டு எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெற்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரம் தான் வர்றான். பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். என்னது, கடையை மாத்த போறியா? அட காரியனா, கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? சொல்றா. அட பேந்த பேந்த முடிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராம பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? இல்லையா? உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா, உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருத மரம் திண்ணூறு கொடுத்தாரு. கவுண்டர, இந்தாங்க திண்ணூறு.
திருடா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. அட எங்க அந்த பித்தாளங்கஸ்தான காணோம், டிராயர்லயும் காணோம். இருந்தது ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு, அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருண்டானோ தெரியல. பேசுறா நீ ஒரே அறை காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது, அது கிடைக்காதையா. அது எப்படி கிடைக்கும்னு பிச்சை சோத்திரி எச்ச சோறா இருக்கு ஏன் பொழப்பு. இங்க வந்து எவனோ பித்தளாங்கஸ்தான திருடி இருக்கான். ஏண்டா நீ கடை விட்டுட்டு எங்கடா போன? நீயா? நீ பேச மாட்டியே. யாராரு குடும்பத்தை அழிக்க திரியறியோ? அட அறிவு கட்டுத்தனமா உன்னையெல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன ஆடு மேய்க்கு விட்டுட்டு 8 ஆளை விட்டு தேடின கதையா இருக்கும். என்னடா ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலை ஏறி இருக்கா? ஏறாம என்னங்க பண்ண? விளைச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்ன ராசா விட்டு கண்டுக்குட்டி 5-6 பேர் சம்பளத்தை கடவாயில வச்சு அடிச்சு இருக்கிற. என்னது பேரிச்சம் பழமா? ஏண்டாடே ஈயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பழம் வாங்கினேன். பேசுறா நீ பேச மாட்ட. அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறிய உன்னை அப்படியே திருவி உன் முடிய போட்டு பேரிச்சம்பழம். இவ்வளவு பேரிச்சம்பழமா? ஏண்டா ஒப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுல ஏண்டா கேப்பாத்திரம் உன்னை அப்படியே மிதிச்சு வேலைக்கு வேண்டாம் போ. ஆனா உடப்பா சின்ன பையல மிரட்டிக்கிட்டு. என்ன சின்ன பையன்? யோ என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு. எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க. ஒரு 2 எனக்கு கொடுக்க வேண்டாம்? எச்சு பண்ணி விட்டுனுங்கிற. ஆமா எச்சி கொண்டா. டேய் வேணாண்டா. தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. டேய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி. பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா? சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல. என் பேரு காரணம் இல்லடா, காரணம் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார் புடிங்க. அம்மா புடிங்க. ஐயா புடிங்க. விடாதீங்க. அம்மா தண்ணி குடிங்க. அம்மா விடாதீங்க. போறா போய் மடமடன்னு வேலையை பாரு. நான் டீ குடிக்கணும். டீ இங்க டீ. என் நேரம்டா இது. இந்த மகராசனா போய் குடி. ஓ ஏன்டா நிக்கிற? 15 வயசு தானே டீ. ஓ நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்தா அங்கேயே மரவா நின்று புகை போட்டு வந்துரு. இங்க வந்து மூஞ்சிரு ஊதிராத. ஏன் டெய்லர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்கு தான் உன் மூஞ்சு கப்புன்னு புகையை விட்டான். திருப்பி அவனையே கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கிறிய. ஆமா இதெல்லாம் பார்த்தா முடியுமா? காலு கழுவுறது அதே கைதான், காசுன்றது அதே கைதான். நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம காரியம் ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் காலை பிடிச்சுதான் ஆகணும். வேலைன்னா ஒரு அக்கறை, ஒரு நியாயம், ஒரு நேர்மை, ஒரு பயம் இதெல்லாம் இருக்கணும்டா. அட செய்யும் தொழிலே தெய்வம்னு பள்ளிக்கூடத்துல ஏன்டா சொல்லி கொடுத்தாங்க? நீ அங்க போகல, அங்க போயிருந்தா இங்கே வர்ற. பேசுறா வாயை திறந்து பேசுறா மம்மூர் ராயா. இந்த 25 வருஷமா காலையில பாரதிபுரத்துல கடை வச்சிருக்கான்னா எப்படி? செய்யற தொழில ஒரு நேர்மை,